தெளிவா இருக்க வேண்டியது, கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் சரி. ஏன்னா யாருக்கு எந்த நேரம் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப ரகசியமாகவே வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ரகசியமான வாழ்வுக்குள்ளே வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போல நீ வடிவமைத்துக்கொள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கிறார். இல்ல எனக்கு எல்லாம் விதிக்கப்பட்டது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா அது நாம தேடிக்கொண்டது. நல்லா உணர்ந்து பார்த்தா தெரியும், கஷ்டம் அப்படிங்கிறது நாம தேடிக்கொண்டது. உனக்கு என்ன வேண்டும் என்று ஆழமாக மனதிலே நீ நினைக்கிறாயோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அப்படி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையுடனானதாக இருக்க வேண்டும். உனது வேண்டுதலும் சரி, உனது பிரார்த்தனைகளும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசைக்க முடியாத நம்பிக்கையுடையதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் கொடுக்கின்றார். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க அப்படியெல்லாம் இறைவன் மீது சந்தேகம் கொள்ளுதலே வேண்டாம். நீங்க எதை கேட்டாலும் முழு மனதுடன் நல்லா யோசிச்சுட்டு தான் கேட்கணும். ஆனா வாழ்க்கையில நீங்க எதை கேட்டாலும் சரி இறைவன் கொடுப்பார். ஆனா அதற்கு முறை ஒரு 1 அல்லது 2 முறை யோசித்து விட்டு அந்த விஷயத்தை இறைவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா பக்குவம் இல்லாத மனது இன்று ஒரு விஷயத்தை சரின்னு நினைக்கும், அதே பக்குவம் இல்லாத மனது நாளை வேறொரு விஷயத்தை சரின்னு நினைக்கும். அப்ப நம்ம இதை இறைவனிடம் கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்கணும். அதுக்குத்தான் நிறைய சிவனடியார்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே அவர்கிட்ட கேட்கறது இல்லை. ஐயன்ட்ட எதையும் கேட்கறது. எப்ப எனக்கு என்ன வேணும், என்ன நல்லதுங்கிறது உனக்கு தெரியும், நீ பார்த்து நடத்தி வை அப்படின்ட்டு எப்பவுமே போயிடுவாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கால நேரம் கடந்து போகின்றது அல்லவா, அந்த காலமும் நேரமும் சரி பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கம், பொன், இந்த மாதிரி எந்த வார்த்தைகளாலும் அதை நம்மால் விவரிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம், பொக்கிஷமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒவ்வொரு மணி துளிகளும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்ப என்ன பண்ணணும்? எனக்கு கிடைத்த வாழ்க்கை ரொம்ப அரிதான வாழ்க்கை, எனக்கு இது மீண்டும் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இப்படி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலே எம்பெருமான் ஈசனை நினைக்கக்கூடிய வரமானது கிடைத்திருக்கிறது. ஏன்னா அரும்பெரும் பாக்கியம் அது. எல்லாத்துக்கும் அந்த வரம் கிடைக்கவில்லை. 800 கோடி பேர் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அனைவருக்கும் சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் நல்கவில்லை, அல்லது அந்த வாய்ப்பை அவர்கள் பெறவில்லை. ஆனால் அதில் அற்புதத்திலெல்லாம் அற்புதமாக நமக்கு அந்த வாய்ப்பை இறைவன் நல்கியிருக்கிறார். அந்த சிவபெருமான் என்கின்ற பேராற்றலை உணர்வதற்குரிய அந்த ஒரு ஏக்கத்தை, தாகத்தை நம்மிடம் உண்டு செய்திருக்கின்றார். அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படிங்கும் போது ஒவ்வொரு நொடி பொழுதையும் நாம வடிவமைத்தோமேயானால் இந்த வாழ்க்கையை நாம் அனுபவித்து வாழ முடியும். கிடைத்தற்கரிய வாழ்க்கை, மீண்டும் ஒரு முறை இவ்வாழ்க்கை கிடைக்குமா என்று தெரியவில்லை, இறைவன் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையும் பார்த்தால் நாம் வடிவமைத்து வாழ வேண்டும். வடிவமைத்துன்னு சொல்றோமே, இதை எப்படி வடிவமைக்கிறது அப்படிங்கிற கேள்வியானது எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே எழும். கண்டிப்பா எழணும். இப்ப எனக்கு நியாயமாகப்படுவது, அடியேனுக்கு நியாயமாகப்படுவது இன்னொருவருக்கு அநியாயமாகப்படும். இது இயற்கையின் நியதி, இயற்கையின் நியதி. இப்ப ஒரு புலியானது மானை வேட்டையாடுகிறது என்றால் மானின் பார்வையிலே அது கொடூரமான செயல். அதை பார்க்கின்ற நமக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடூரமான செயல். ஆனால் புலியின் பார்வையிலே தனது வயிற்று பசிக்கு அது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சதோ அதை செய்தது. அது உணவுக்கான போராட்டம். இப்ப இதுல நியாயம் எது அநியாயம் எதுன்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு கேட்டா இறைவன் மட்டுமே, நாம் அல்ல. அந்த மாதிரி எல்லா செயல்களிலுமே நியாயமும் உண்டு, அநியாயம் உண்டு. ஒரே செயல் 2 பகுதிகளாக பார்க்கப்படும். ஒன்று நியாயமாக பார்க்கப்படும், இன்னொன்று அநியாயமாக பார்க்கப்படும். இப்படி விதிக்கப்பட்ட நியதியிலே நாம் வாழ்க்கையை வடிவமைத்து வாழ வேண்டும் என்றால் நம் மனது அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதுதான் வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்ப எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சொகுசு வாழ்க்கைக்காக நமது மனதை எல்லாம் அடமானம் வைத்து விட்டு கொண்டு போய் பேங்க் லாக்கர்லயோ இல்ல எங்கேயாச்சும் அடமான கடையிலேயே வைக்கிற மாதிரி, நகைகள்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு வாழ்க்கையை நடத்துற மாதிரி அந்த உள்ள இருக்கிற மனசவே அடமானம் வச்சிடறாங்க. அதுக்குள்ள இருக்கிற மனசாட்சி அப்படிங்கிற விஷயத்தவே அழித்து விடுகிறார்கள். வேண்டாம் அதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில பொழைக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு தனது வாழ்க்கையை வேறொரு மாதிரி வடிவமைத்து வாழ்கின்றார்கள். ஆனா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா,
உன் மனமானது எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாக ஒரு நிலையிலே இருக்கிறது அப்படிங்கும்போது அது உண்மையான ஆனந்தமாக இருக்கும். அமைதியா உட்கார்ந்துருக்கும். இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னே வச்சுக்கோங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல உங்க மனது இதை மட்டும்தான் கேட்கிறதா அப்படின்னு உத்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால், வீட்டுல பால் வச்சோம், பால் கொதிக்குது, அதே போல அரிசி வச்சோம், ஊற வச்சோம், ஊறிடுச்சா, வீட்டில் வெளியே போனாங்களே வந்துட்டாங்களா, இந்த மாதிரி பல எண்ணங்களால் அது சூழ்ந்து காணப்படும் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஒரு விஷயம் மட்டுமே, இந்த ஒரு எண்ணம் மட்டுமே மனதிலே இருக்கிறது அப்படிங்கும் போது அது பக்குவப்பட்ட மனது. அந்த பக்குவப்பட்ட மனதிலே அமைதியானது கூடிக்கொண்டு இருக்கும். பல எண்ணங்கள் வராமல் அந்த பல எண்ணங்களின் தொகுப்புகளை குறைத்து ஒரே எண்ணமாக மாறி இருக்கும் பொழுது அந்த மனமானது பக்குவப்பட்டு காணப்படும். பக்குவப்பட்ட மனமானது ஏகாந்த நிலையிலே இருக்கும், எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்குதுன்னா, அந்த ஏகாந்த நிலை எப்ப கிடைக்கிறதுனா, பக்குவப்பட்ட மனதிற்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இறைவனாக இருக்கும்.